இன்டெலிஜென்ஸ் பியூரியா இந்திய உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு முக்கியமான துறை. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு ஐடி ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா ஐடி ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற கிராஜுவேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. அதாவது ஜாப் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போகாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எதிர்பார்க்குற ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரி ப்ரோ, அதெல்லாம் சரி, அந்த ஸ்கில்ஸை நான் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இன்டென்சிவ் 2.0 ப்ரூவன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலிமா இதுவரையும் 1000க்கும் மேற்பட்டவங்க டாப் எம்என்சி கம்பெனிஸில் ஜாப் பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1500+ கம்பெனிகள் இந்த ப்ரோக்ராம் முடித்தவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த ப்ரோக்ராமை முடிச்சிங்க அப்படின்னா என்எஸ்டிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்டிஃபிகேட் மூலிமா எம்என்சி கம்பெனிஸில் ஈஸியாக நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் எடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய பேர் அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி டாப் எம்என்சி கம்பெனியில் ஜாப் பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃப்ரீ லைவ் இன்டராக்டிவ் செஷன் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா புக் ஏ ஃப்ரீ டெமோ அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணி இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸை இப்போவே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த டெமோ கிளாஸை அட்டன் பண்ணுறது மூலிமா 16,000 வர்த் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இப்போவே என்ரோல் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிசிப்ளைனில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் கெஜெட்டட் குரூப் சி போஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். லெவல் 7 பிரகாரம் பேசிக் சேலரி 44,000 இருக்கும். பேசிக் சேலரி போக சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 இல்லை 2 இல்லை ஏகப்பட்ட அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இனிஷியலாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க, அதாவது உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடுறாங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறீங்க அப்படின்னா பேசிக் சேலரியே 44,000. அது போக டிஏ ஒரு 20, எஸ்எஸ்ஏ ஒரு 8,000, ஹெச்ஆர்ஏ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஒரு 3,600, கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஒரு 6,000. இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக கேஷ் கம்பன்சேஷன், அதாவது 30 டேஸ்க்கு லீவ் இருக்குது, ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் அக்காமடேஷன், அதாவது தங்குறதுக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, ஃபுட்டு, இது எல்லாமே ஃப்ரீ தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட மத்திய அரசு சலுகை இருக்குது. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ வேக்கன்சி பாருங்கள். அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த டிசிப்ளின்கான டோட்டல் வேக்கன்சி, கேட்டகரிஸ் வேக்கன்சி இருக்கும். ஸோ பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ, இதுக்கு என்ன ஏஜ் அப்படின்னா 18லேருந்து 27 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். 18லேருந்து அதிகபட்சம் 27 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ 32 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்கும். 30 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மட்டும் எனிவேர் இன் இந்தியாவில் சொல்லிட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே போஸ்டிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், இதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். www.mha.government.in இல்லை அப்படின்னா www.ncs.government.in. இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 23 டிசம்பர் காமிச்சிட்டாங்க. வர டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஜனவரி 12க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும், சரிங்களா. அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 100 rupees எல்லாருமே பே பண்ணணும், சரிங்களா. அதாவது ப்ராசஸிங் சார்ஜ் 100 ரூபாய் எல்லாருமே பே பண்ணணும். யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 பே பண்ணணும், ப்ளஸ் ப்ராசஸிங் சார்ஜ் 100 பே பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரி மட்டும் 200 பே பண்ணணும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு புரியுதான்னு புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் டவுட் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம், சரிங்களா. ஆன்லைனில் டெபிட் கார்டு, ரூபே, மாஸ்டர் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, யூபிஐ, ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்.
இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமா? அதெல்லாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நீங்கலாம் எலிஜிபிள் இல்ல. டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். இங்க பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இந்த டிசிப்ளின்ல பிஇ, பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இயர்லாம் மென்ஷன் பண்ணல. நீங்க எந்த இயர்ல முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அப்படின்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அந்த ரிலவன்ட் டிசிப்ளின்ல பிஇ, பிடெக்கு, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி கட்டாயம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மினிமம் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் சொல்லிட்டேன் 18லேருந்து 27 ஏஜ் வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். எப்படி ப்ரோ இருக்கும்? செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்லாம் எதுவுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது 2021, 22, 23 இயர்ல கேட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி டைரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த கேட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த டிசிப்ளினில் கேட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அந்த ரிலவன்ட் டிசிப்ளினில் தான் நீங்கள் கேட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ரிசல்ட் காப்பி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேட் ஸ்கோருக்கு ஒரு 1000 கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ மார்க் ஒரு 175 இருக்கும். சரிங்களா? உங்கள் கேட் ஸ்கோரு, இன்டர்வியூ இது 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 2த்தோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேட் ஸ்கோரு, இன்டர்வியூ இதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா போஸ்டிங் போடுவாங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோமெட்ரிக், ஆப்டிடியூட் இது எல்லாமே இருக்கும். இந்த 2ம் கம்பைன் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூவில் மேஜராக என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். கேட் எக்ஸாமில் யாருடைய ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜு, அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டிசிப்ளின் சம்மந்தமாக கொஷின் வந்து கேட்பாங்க. அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் இங்கிலீஷில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு சைக்கோமெட்ரிக், ஆப்டிடியூடு இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே இன்டர்வியூலேயே உங்களுக்கு கம்பைன் பண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹவ் டு அப்ளை ஆல்ரெடி சொல்லிட்டேன். 23 டிசம்பர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணல. ஆன்லைனில் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் ஜனவரி 12க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். நியூஸ் பேப்பர் ஆட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டெலகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கேட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. ப்ரோ நான் டிகிரி மட்டும் தான் படிச்சிருக்கேன். அந்த ரிலவெண்ட் பேப்பரில் நான் கேட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணல. நான் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ப்ரோ நான் டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கேன். நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சிருந்தா போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சுட்டு உங்கள் பேப்பரில் உங்கள் சப்ஜெக்டில் கேட் எக்ஸாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் காப்பி இருக்கணும்.